அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நமக்கு குடும்ப உறவுகளை தாண்டி ஒரு உறவு என்றால் அது நண்பர்கள் மட்டும்தான். அவர்களும் நல்ல நண்பர்களாக நம்மை உண்மையாய் நேசிப்பவர்களாக இருந்துவிட்டால் சந்தோஷமாகவே இருக்கும் தானே. சில நண்பர்கள் நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நண்பர்களாக இருப்பார்கள். வேதத்திலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சவுலின் மகனான யோனத்தான் நல்ல யுத்த வீரன். அவன் தாவீதோடு மிகவும் நெருக்கமான நண்பனாயிருந்தான். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். அது மட்டுமல்ல, தன் ஆத்துமாவைப் போலவும் சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சாலுவையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஒரு ராஜாவின் மகன்தான் என்றாலும் தாவீதின் மேல் பிரியமாயிருந்தான். தன் தந்தையாகிய சவுல் தாவீதை பகைஞராக நினைத்தாலும் இறுதி வரை தாவீதிடம் நட்பு பாராட்டினான் என்று பார்க்கிறோம். மேலும் யோனத்தானும் அவன் தந்தை சவுலும் கூட நண்பர்களைப் போல மிகவும் பிரியமும் இன்பமுமாக இருந்தார்களாம். ஆனால் பெலிஸ்தர் இஸ்ரவேலரை முறியடித்த போது சவுலும் யோனத்தானும் மாண்டார்கள். அப்போது அதை கேள்விப்பட்ட தாவீது புலம்பினான். யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று அழுது புலம்பினான் என்று 2 சாமுவேல் 1:26 பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, பிரியமான நண்பர்களை இழக்கும்போது அதன் வலியும் வேதனையும் அதனை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். நல்ல நட்புகளை தொடர்வோம். ஆனால் நம் தேவனை விட சிறந்த நண்பர்கள் இருக்கிறார்களா? வாழ்த்துக்கள். ஆமென்.